தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 17/12/2022 சனிக்கிழமை, அஸ்தம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கின்றது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, மகிழ்ச்சி நிலைத்திருக்க 12 வழிகள் அப்படின்னு சொல்லி சில தினங்களுக்கு முன்னால், ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் சொன்னேன். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நடைப்பயிற்சி செய்யணும். அது மாதிரி 2 மணி நேரத்துக்கு மேலே ஒரு கணினி அல்லது தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. 3 முறை அளவோடு ஒரு நாளைக்கு உட்கொள்ளணும். ஏன்னா ஒரு தரம் உட்கொண்டா அவருக்கு பேர் யோகின்னு பேர், 2 முறை உட்கொண்டா போகின்னு பேர், 3 முறை உட்கொண்டால் அவருக்கு பேர் ரோகின்னு பேருன்னு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்படி 4, 5, 6 அப்படின்னு சொல்லியிருந்தேன். 6 மாதங்களுக்கு ஒரு முறை உடலை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்னு சொல்லியிருந்தேன். 7க்கு என்ன அப்படின்னா, 7 மணி நேரமேனும் ஒருத்தருக்கு அவசியம் தூக்கம் இருக்கணும். 8 மணி நேரம் தூங்கணும், குறைஞ்சது 7 மணி நேரமாவது தூக்கம் இருக்கணும். அப்போ இருந்தால் தான் அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அது மாதிரி ஓய்வு கொடுக்கணும் உடலுக்கு. அதுக்காகத்தான் இரவுனே வந்துச்சு. இரவு நேரத்தில் நம்ம தூங்கணும். அது மாதிரி 8 ஒரு நாளைக்கு தினம் 8 டம்ளராவது தண்ணி குடிக்கணும். 8 டம்ளராவது குடித்தா தான் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரத்த ஓட்டம் சீராக அது வழிவகுக்குமா. 9க்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 9 மணி நேரத்துக்கு மேலே ஒரே நாளில் பயணம் செய்யக்கூடாது. சில பேர் நீண்ட தூர பயணம் பண்ணுவாங்க. நான் காலைல 6 மணிக்கு புறப்பட்டேன் ஐயா, சாயந்தரம் 6 மணிக்கு வந்தேன் அப்படிம்பாங்க. வரலாம், இடையில நிறுத்தி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு வரணும். 9 மணி நேரத்துக்கு மேலே தொடர்ந்து பயணம் செய்தால் அந்த மூட்டு கீழ்வாயுவெல்லாம் பாதிக்குவான். அதனால எலும்பு நரம்புகளில் பாதிப்பு வந்துடும், அப்படி ரத்த ஓட்டம் தேங்கி போயிடும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 10 மாதங்களுக்கு ஒரு முறை என்ன செய்யணும், 10க்கு என்ன சொல்லியிருக்காங்க, 10 மாதத்துக்கு ஒரு முறை கண்ணை பரிசோதனை செய்து பார்த்துக்கணும். வயதானவங்கள்லாம் அது எப்படி இருக்குது, அது உலர்ந்துருக்கா, அதுக்கு என்ன இது அதில் மருந்து ஊற்றணும், எப்படி இருக்குது, கண்ணுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் இப்போ வந்துருச்சு, கண்ணை அப்படி விழித்து பார்ப்பது அப்படிலாம் வந்துருச்சு. அது மாதிரி அந்த 10 மாதங்களுக்கு ஒரு முறை கண்ணுக்கு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். 11க்கு என்ன சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு 11 முறையாவது சிரிக்கணுமா. சிரிக்கிற பொழுது சிரிக்க மறுக்கும் இதழ்களாக, மணக்க மறுக்கும் மலர்களாக நம்முடைய முகத்தை வச்சுக்கப்படாதான். அதுக்கு தான் 7வது சுவைங்கிற தலைப்பில் நான் சுமார் ஒரு 70 அரங்கத்தில் பேசியிருக்கேன். அந்த 7வது சுவை அப்படின்னா, நம்ம உப்பு, புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கைப்பு, கார்ப்பு, அறுசுவை. அறுசுவைக்கு பிறகு நகைச்சுவை என்ற ஒரு சுவை இருந்தால் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தனியாக வச்சு நம்ம சிரிக்க முடியாது, ஒரு கூட்டத்தில் தான் சிரிக்கலாம். நகைச்சுவையை சொல்லி சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நகைச்சுவை மன்றங்கள்லாம் நிறைய வந்துருச்சு. மதுரையில் கூட என்னுடைய இனிய நண்பர் கண்ணதாசன் நற்பணி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய மணியத்தேனி சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் ஒரு அற்புதமான இந்த நகைச்சுவை மன்றத்தை ஏற்படுத்தி பல ஆண்டுகளாக நடத்துகிறாரு. மாதத்துக்கு ஒரு முறை இந்த நகைச்சுவை மன்றம். அதில் எல்லாரும் ஜோக்குகள் சொல்லலாம். நானே அதில் 2-3 முறை சிறப்பு விருதெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி நகைச்சுவையை வளர்க்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம நிறைய சிரிக்கிற பொழுது நம்முடைய ஆரோக்கியம் சீராகுதான். ஒரு முறை சிரித்தோம்னா ஒரு சொட்டு ரத்தம் ஊறுதுன்னு இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு. அந்த சிரிப்பை ஒரு 11 முறையாவது நம்ம சிரிக்கணுமா, மனம் விட்டு சிரிக்கணும். இப்போ சிரிப்பதற்கே நேரம் இல்லை. குடும்பத்தில் கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்க. இருக்க இடத்துலையாவது வரக்கூடிய அந்த நகைச்சுவையை நம்ம அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காரில் ஏறினா நகைச்சுவை இருக்குது, கல்லூரிக்கு போனால் நகைச்சுவை இருக்குது, தெருவில் பார்த்தா நகைச்சுவை. ஆனால் அந்த நகைச்சுவையை நம்ம அனுபவிக்கிறது இல்லை. அப்படி அனுபவிக்க சொல்லி இருக்கிறார்கள். 12க்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இரவு 12 மணிக்கு மேலே கண்டிப்பாக கண் விழித்திருக்கக்கூடாதான். எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் 12 மணிக்கு நம்ம தூங்கிடணுமா. அதுக்கு மேலே 6 மணி நேரமாவது நம்ம தூங்கி ஆகணும். அப்படின்னு இந்த 1லிருந்து 12 வரை அந்த எண் ஆதிக்க வரிசையில் நம்முடைய மகிழ்ச்சி நிலைத்திருக்க என்னென்னவெல்லாம் வழி என்று முன்னோர்கள் இப்படி முத்தான கருத்துக்கள் ஏராளமாக சொல்லியிருக்காங்க. இந்த தந்தி தொலைக்காட்சியிலே 10-15 ஆண்டுகளாக தொடர்ந்து நான் பேசி வருகின்ற பொழுதெல்லாம் முன்னுரையில் இதையெல்லாம் எடுத்துச் சொல்வது வழக்கம். இவற்றையெல்லாம் கூட ஒருவர் கேட்டு ஒரு புத்தகமாக போட்டிருக்கலாமே என்றார். சில இடங்களிலே இந்த கருத்துக்களை வைத்து புத்தகமாகவும் போட்டிருக்கிறார்கள். சிலருடைய இல்லத்திலே நடைபெறுகின்ற விழாக்களிலே இது போன்ற நல்ல கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டிருக்கின்றார்கள். இவற்றை நாம் வாங்கி படித்து பயன்பெறுவது மட்டுமல்ல, நம் வாழ்க்கையிலும் கடைபிடித்தால் நம்முடைய ஆரோக்கியமும் சீராகும், மனநலமும் நன்றாக இருக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தேங்கி கிடந்த பணிகள் விரைந்து முடிக்கின்ற நாள். இன்று திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும். ஜென்மத்தில் ராகு இருப்பதால் பயணங்கள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். அதே நேரத்தில் 12லே குரு இருக்கின்றார். எனவே அயல்நாட்டிலிருந்து கூட அனுகூலமான தகவல்கள் வரலாம். தொழில் முன்னேற்றமும் உத்தியோகத்தில் திருப்தியும் ஏற்படுகின்ற நாள் இந்த நாள்.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் செவ்வாய், விரையாதிபதி செவ்வாய் இருக்கின்ற பொழுது விரயங்கள் அதிகரிக்கும். அதே சமயம் 7க்கு அதிபதியான செவ்வாயும் உங்கள் ராசிக்கு வந்ததாக நினைத்துக் கொள்ளலாம். எனவே 7க்கு அதிபதி ராசியில் வருகின்ற பொழுது வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அவர்களுக்கு வேலை இல்லையே என்று ஏதேனும் நீங்கள் முயற்சி செய்திருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைத்து உதவி வருமானங்கள் கூட கிடைக்கலாம். சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறுகின்ற நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள். வீட்டு தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பண தேவைகளும் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். இடமாற்றங்கள் இனிமை தரும் விதத்தில் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். 10ல் குரு இருந்தால் பதவியில் மாற்றம் உண்டு என்பார்கள். எனவே உயர் பதவியில் இருப்பவர்கள் அதை காட்டிலும் உயர்ந்த பதவி கிடைக்குமா என்று ஏங்கியவர்களுக்கெல்லாம் இன்று ஒரு சில மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். இன்று கிழமை சனி, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. எனவே சனி பகவானை கும்பிடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்துகின்ற நாள். பணிபுரியும் இடத்தில் நிறைய தொல்லைகள் உங்களுக்கு வரலாம். உடன் இருப்பவர்களாலும் தொல்லை, மேலதிகாரிகளாலும் தொல்லை வரலாம். நீங்கள் யாருக்கேனும் சலுகைகள் செய்தால் அதன் மூலமும் பிரச்சனை வரலாம். உங்களுக்குரிய பொறுப்புகளை மற்றவர்களிடம் கண்டிப்பாக இன்று நீங்கள் ஒப்படைக்கக்கூடாது. அப்படி ஒப்படைத்தால் அது நிறைவேறாமல் போய் அதன் மூலமாகவும் வீண்பலிகள் வரலாம். கவனம் தேவை. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் சூரியன் 5ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் தனாதிபதியோடு இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். புதியவர்களின் பழக்கத்தால் பொருளாதார நிலை உயரும். தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தை இன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இடம் பூமியாலும் ஆதாயம் கிடைக்கும். இந்த நாள் யோகமான நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் 11க்கு அதிபதி லாபாதிபதி இருக்கிறார். குரு பார்க்கிறார். குருச்சந்திர யோகம் இருக்கின்றது. குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே உங்களுடைய குழப்பங்கள் தீரும், குதூகலம் கூடும், திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். இல்லத்தில் நீண்ட நாட்களாக மங்கள ஓசை கேட்கவில்லையே, வந்த வரன்கள் வந்து வாயில் தேடி வந்து திரும்பி போகிறது என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இந்த கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். அது மட்டுமல்ல, பெற்றோர்களின் மணிவிழாக்கள் போன்றவைகள் கூட நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் நாள். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள், வாகன மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்களை பற்றி சிந்திப்பீர்கள். ஆனால் அதே நேரம் 8ல் செவ்வாய் இருக்கின்றார். தெருவில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம் என்று நான் அடிக்கடி சொல்வது வழக்கம். அது மட்டுமல்ல, ஏதேனும் பயணங்களால் சில இடையூறுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், வாகனத்தாலும் தொல்லைகள் வரலாம். செவ்வாய் 8ல் இருக்கின்ற பொழுது நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். எனவே மருத்துவ செலவுகளும் தவிர்க்க முடியாததாக அமையலாம். கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பொது வாழ்விலே புகழ் கூடுகின்ற நாள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். மற்றவர்களின் பாராட்டு மழையில் நனையப் போவீர்கள். நினைத்த நேரத்தில் நிறைவேறும். அதே நேரத்தில் தொழில் உத்தியோகத்தில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் வரலாம். முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். இடம்பூமி வாங்குவதற்கான அறிகுறிகள் தென்படும். அதே நேரம் 2லே சூரியன் இருப்பதால் அரசியல்வாதிகள் அல்லது அரசு சார்ந்த பெருமக்கள் அல்லது உயர்மட்ட அதிகாரிகள் உங்களுக்கு இன்று பழக்கமாகி நீங்கள் கேட்ட உதவிகளை செய்து கொடுக்க முன் வருவார்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைகள் விலகி தனலாபம் கிடைக்கின்ற நாள். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். தனவரவும் உங்களுக்கு திருப்தி தரும். கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீர்கள். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் சொந்த வீட்டில் இருப்பதால் ஆரோக்கியமும் சீராகி ஆனந்தப்படுத்தும். குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். 7.5 சனி நடைபெறுவதால் குழப்பங்களிலிருந்து விடுபட சில நாட்கள் ஆகலாம். இருந்தாலும் இன்று சனிக்கிழமை சனி பகவானை வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். அதே நேரத்தில் விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன். அரசு வழியிலும் தொல்லை, பெண்வெளி பிரச்சனைகளும் வரலாம். குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் கொடிகட்டி பறக்கும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு தொல்லைகள் உருவாகப் போகிறது. எனவே எதையும் நீங்கள் எதிர்நோக்கும் விதத்தில் நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை விடுத்து நேர்மறை சிந்தனைகளையே இன்று மேற்கொள்ளுங்கள். வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செய்தால்தான் அதில் வெற்றி கிடைக்கும். 5ல் செவ்வாய் இருப்பது வக்கிரமாக இருப்பதனால் தான் உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்று தெரிகிறது. எனவே குடும்பத்தில் உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலமே இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். சனிக்கிழமை ஜென்மச்சனியின் ஆதிக்கமும் நடைபெறுவதால் இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு ஆனந்தம் வழங்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் திட்டமிட்டபடி நீங்கள் செய்ய இயலாது. உறவினர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் கூட தீமையாக தெரியலாம்.
விரயங்கள் மிக 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 அதிகரிக்கும். வரவை காட்டிலும் இருமடங்கு செலவாகிறது. குடும்பச் சுமை கூடுகிறது என்றெல்லாம் நீங்கள் நினைப்பீர்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். அலைக்கழிக்கப்படுவீர்கள். ஆதாயம் குறைவாகவே உங்களுக்கு கிடைக்கும். சக பணியாளர்களாலும் உங்களுக்கு தொல்லை உண்டு. உங்கள் முன்னேற்றத்தை மற்றவர்களிடம் சொல்வதன் மூலம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கவனம் தேவைப்படுகின்ற நாள். கடவுள் வழிபாட்டில் நம்பிக்கை வைப்பது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்தித்த நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். சிந்தித்த காரியங்களிலெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வருமானம் போதுமானதாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். உங்கள் கை மேலோங்கலாம். எதிர்பார்த்தபடியே நீங்கள் கேட்ட சலுகைகளையும் அவர்கள் வழங்குவார்கள். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, வாகனம் வாங்குவதற்கு நீங்கள் ஏதேனும் கடனுதவி கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது கூட கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.